ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு பழைய குடிசையில் ஒரு சின்ன எலி வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் மிட்டு. மிட்டு ரொம்ப சின்னது. ஆனா அதன் கண்கள் ரொம்ப பெரிய கனவுகளோட பிரகாசித்தது. மற்ற எலிகள் எல்லாம் நம்ம வேலை உணவு தேடி ஒரிஞ்சிருப்பதுதான்னு சொன்னாலும் மிட்டு மட்டும் இந்த உலகம் நம்ம விட பெரியது. ஆனா நம்ம மனசு இன்னும் பெரியதா இருக்கலாம்னு நம்பியது. ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்தது. காற்று வீசியது. கிராமமே இருட்டில் மூழ்கியது. அந்த நேரத்துல குடிசையின் மூலையில் ஒரு சின்ன குழந்தை அழுதுகிட்டு இருந்தது. மழை, இருட்டு, மனிதர்கள் யாருமே இல்ல. மற்ற எலிகளெல்லாம் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா மிட்டு மட்டும் அங்க நின்னது. நான் சின்ன எலிதான், ஆனா இதயம் பெரியதா இருந்தா போதும்னு நினைச்சது. மிட்டு மெதுவா ஓடிப்போய் குழந்தையின் அருகே போனது. அங்க இருந்த ஒரு சின்ன மணிக்கயிற்றை பற்களால இழுத்தது. டிங் டிங். அந்த சத்தம் கேட்டதும் அம்மா ஓடி வந்தாங்க. குழந்தையை கட்டி பிடிச்சாங்க. அந்த அம்மாவின் கண்களில் கண்ணீர். ஆனா அது சந்தோஷ கண்ணீர். மிட்டு அந்த இடத்தை விட்டு மெதுவா இருட்டுக்குள் மறைந்தது. அடுத்த நாள் அந்த குடிசையின் அருகே சின்ன சின்ன அரிசி மணிகள், பழத்துண்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. அது மிட்டுக்கான நன்றி. அந்த நாள் முதல் மிட்டு சின்ன எலி இல்ல, பெரிய மனசுள்ள ஹீரோ. உடல் சின்னதா இருந்தாலும் தைரியம் பெரியதா இருந்தா உலகமே மாறும்.